நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் ஷண்ணோ தேவி ரவிட்டயாபோ பவந்து வீதயே சையோ ரவிஷ்வந்துனஹ. ஓம் சனீஸ்வராய வித்மமே சாய புத்ராய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாதே. ஓம் சம் சனீஸ்வராய நமஹ. அன்பார்ந்த நேயர்களே, எல்லாம் வல்ல சனி பகவான், எல்லாம்னா எல்லாமே அவர்தான். இந்த சனி பகவான் என்றாலே உடல்ல இருக்கிற அத்தனை பாக நரம்புகள் என்று எல்லாம் பயப்படும். ஏன் பயப்படும்? மற்ற கிரகங்கள்ல ஏன் நமக்கு பயம் இல்லை? ஏன் சனி பகவான் என்றால் ஈரேறு 14 லோகங்களும் பயப்படுகிறார்கள். என்னென்ன, ஏன் அதனால பயப்படுறோம்? அந்த பயம் தெளியறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சனி பகவான் அப்படின்னாலே, சனி பெயர்ச்சினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்கள் ஒவ்வொரு விதமாக சனி பகவானை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் இப்படி இருக்க வேண்டும், இந்த ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், எல்லாம் சொல்றார்கள். இருந்தாலும் சனி பகவான்னா நமக்கு கொஞ்சம் பயம் வருகிறது. ஏன்? நீதிமான், தர்மவான், கால சக்கரத்திலே நடுபாகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம சனி பகவான். சனி பகவானுடைய அனுகிரகம், பயம் போகணும் சார். சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டார். நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அது கோவில்லையா வீட்லையா, ரெண்டும் நமக்கு சமந்தான். கோவிலும் வீடும் சமமே. அப்படி இருக்கும் பட்சத்துல எதை முதல்ல செய்யக்கூடாது? இந்த சனி பயிற்சி எப்படின்னா, சனி பகவான் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கார். அவர் கும்பராசில இருந்து எழுந்து வந்துட்டார். எழுந்து மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கார் மீன ராசிக்கு. அவர் நட ரொம்ப மெதுவா இருக்கும். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய பார்வைகள் அனைத்தும் அனைத்து ராசிகளையும் பார்த்து கொண்டே வர்றார். இந்த கும்பராசியிலேருந்து நகர்ந்து வரத்துக்கு அவருக்கு 3 மாசம் ஆகும். அந்த 3 மாசமா அந்த அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1.5, அது ஒரு 1.5. அந்த நடந்து வரும்போதே கும்பராசியில என்ன ஒரு பவர்னஸ் இருக்கோ அது அப்படியே அந்த 1.5 மாசத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். மீனராசிக்கு என்ன பவர் கிடைக்கணுமோ அந்த பவரை அடுத்த 1.5 மாசத்துக்கு கொண்டு போவார். இது புராண ரீதியாக கால்குலேஷன். இப்ப கோவில போய் சனி பகவானுக்கு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இந்த சனி பகவானை மனதார நினைக்க வேண்டும். சனீஸ்வர பகவானுக்கு மிக மிக பிடித்தது என்ன தெரியுமா? பக்தன். அதான் அடியார பாடுறாரு இல்லையா? பக்தனாயிருந்து உன்னை நான் பாடமாட்டேன் என்று பாடுகிறார் அடியார். பக்தனாக இருக்க வேண்டும். 63 நாயன்மார்கள் அத்தனை பேருமே சனி பகவான் பிடிச்சிருக்கார். ஒத்தனையும் விடலை. அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு சனி பகவான் பரிபூர்ண அனுகிரகத்தோட கைலாசத்துல சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்களாக விளங்கினார். எல்லாரும் பூலோகத்துல நம்மளே மாதிரி பிறந்தவங்க தான், யாரும் பிறக்காம அங்க போகல. சரி சாமி, இப்ப நான் சனி பயிற்சியில என்ன பண்றது? மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி. நான் கோவில்ல போய் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கோவில்ல போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பகவானை முதல்ல தரிசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கோவிலுக்குள்ள போகும்போதே காலில் அலம்பிட்டு போயிடணும். சாமி, அந்த கோயில்ல தண்ணிலாம் கிடையாது, வாசல்ல நாங்க கால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. இல்ல கோவில்ல ஒரு பைப்பான்னு இருக்கும், பின்கால்லாம் நல்லா அலம்பிண்டு சனி பகவான்கிட்ட போங்க. கை காலை அலம்பணும். முகத்துல லைட்டா கண்ணுலையான்னு தண்ணியை தொடச்சுண்டு மேல தண்ணியை தெளிச்சுட்டு உள்ள போங்க. இதை செய்யாம நீங்க போனீங்கன்னா முதல் தோஷம் ஒட்டிக்கும். இரண்டாவது, சனி பகவான் சன்னதியில நிறைய கூட்டம் இருக்கும். பின்னாடி இருக்கிறவனை திட்டுவாங்க, கண்ணா அவனான்னு திட்டுவான். யோ பயா, ஒதுங்கி போயா, போவா, அப்படி போவா அப்படின்னா அதே மாதிரிலாம் பேசுனீங்கன்னா சனி பகவான் வாட்சிங் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளை விட மோசமா வந்துட்டு இருக்கான் லைன்ல அப்படின்னா. சும்மா இல்லாம என்ன பண்ணுவான், பாரு சனி மாரி வந்து நிக்கிறான்,
அப்படி அவன் வாயில எப்ப இந்த அகோரமான வார்த்தைகள்லாம் கோவில்ல வரக்கூடாது. வந்தா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அவன் எந்த ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. சனி பகவான் அப்படிப்பட்டவர். செகண்ட்ஸ்ல போவார் சார். அவர் எல்லாரையும் பார்ப்பார். ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி உள்ள கிரகம் அதுதான். கோவில்ல அடுத்தது என்ன பண்ணக்கூடாது? முதல்ல கை கால் அலம்பாம கோயிலுக்குள்ள போகக்கூடாது. தலையில தண்ணி தெளிச்சுட்டான்னு போகணும். அகோரமான வார்த்தைகளை பேசாதீர்கள். சனி பகவான் உனக்கு தரிசனம் கிடைக்கணும்னா கியூல நீ பொறுமையா தான் நிக்கணும். சனி பகவானை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நேர கண்ணை போய் பார்த்துக்காதீங்க. அவரை சாமியோட முகத்தை பார்த்து கணத்துல போட்டுக்காதீங்க. உங்க கண்ணு நேர அவர் கிட்டக்க போனோடனே காலை பார்க்கணும். சனி பகவானின் பாத தரிசனம் தான் நமக்கு ஆயுள் அதிகம். பாதத்தை பார்த்துட்டு தான் முகத்தை பார்க்கணும். ஏன் பாதத்தை பார்க்கணும்? சனி பகவானுக்கு 2 சுவாமிக்கு ஒரு கிரகம் ஒரு தெய்வம். பார்த்தீங்கன்னா அவ 2 பேருக்கும் பாதத்தை தான் பார்க்க முடியும். யார் அப்படின்னா பெருமாள். பெருமாளுடைய பாத தரிசனம். அடுத்ததாக சனி பகவானுடைய பாத தரிசனம். 3வது ஒருத்தர் இருக்கார், அகிலலோக நாயகன் நடராஜ பெருமான். அவருடைய அந்த ஆனந்த தாண்டவ பாதம், குஞ்சித பாதம் என்று சொல்வார்கள். அந்த பாத தரிசனத்தை பார்த்துட்டு தான் சுவாமி முகத்தை பார்க்கணும். எப்படி இருப்பார் தெரியுமா? அழகா சிரிச்சுன்னு இருப்பார். அப்படிப்பட்ட கோவில்ல போய் அகோரமா பேசாதீர்கள். 2வது, கோவில்ல அர்ச்சனை கொடுத்திருப்பாங்க. நல்ல கூட்டம் இருக்கும். ஐரிய நட்சத்திரத்தை சொல்லல, என் பேரை சொல்லல அப்படின்னு நீங்க ஐயர்லாம் திட்டிடாதீங்க. ஏன்னா அவருக்கு அசிஸ்டன்ட் சனி பகவானுக்கு. ஆமா, அவருக்கும் சனி பிடிச்சிருக்கோம். அவரே திட்டின்னு போற, சனி என்ன கூட்டம் வருது பாரு அப்படிம்பார். சில பேர் சொல்லுவான், பரவாயில்லம்மா வாங்கம்மா அப்படிம்பா. யாரையும் விட மாட்டார். கோவில்ல சனி பகவானை சனீசன் திருநள்ளாறிலே பூஜை செய்து கொண்டிருக்கிற சிவாச்சாரியார்களுக்கும், எந்த ஆலயத்திலே பூஜை செய்து கொண்டிருக்கிற சிவாச்சாரியார்களுக்கும் சனி பகவான் அவருடைய வேலை நல்லா காப்பார். அவருக்கு நல்லா இருந்தாலும் நல்லது செய்வார், கொட்டுவர். அவருக்கு வேற ஏதாவது 7:30 மாதிரி உட்கார்ந்துருந்தார் நினைச்சுக்குங்க, அவனுக்கு காலையில இருந்தே கோவம் வந்துடும். கோவில்ல நிர்வாகிட்டே எடுத்து கத்தி நின்றுட்டு இருப்பான். 10 பைசா சம்பாதிக்க முடியாது. சனி பகவான் 2 விஷயத்தை செய்வார். சனி பயிற்சியில அள்ளி அள்ளி கொடுப்பார். மூட்டையா எடுத்துன்னு போலாம். பக்தியா இருக்கணும். 2வது, அர்ச்சனை செய்வார்கள். சுவாமி என் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அவர் சொல்லலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. சுவாமி உங்களை பார்த்துட்டார். நீங்க வந்திருக்கேன்னு அவருக்கு அட்டண்டன்ஸ் தெரியும். நீங்க சொல்லவே வேண்டாம், அவர் கணக்கில் எழுதி விடுவார். பரவாயில்ல, என்னுடைய பெயர்ச்சனைக்கு இந்த பையன் வந்துட்டான் கோயிலுக்குள்ள, இவனுக்கு கொஞ்சம் நமக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு எவ்வளோ கொஞ்சோண்டு அந்த மனசுக்கு உள்ள போகணும் சனி பகவான்கிட்ட. அடுத்தது, சனி பகவான் கோவில்ல ஒரு முக்கியமான விஷயம், அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை தேங்காய் பழத்தை கோவிலே விட்டுட்டு வராங்க. என்னை பல பேர் கேட்டாங்க, ஏன் சாமி அங்க விட்டுட்டு வரணும் அப்படின்னாங்க. பரிகாரம். அந்த கிரகம் என்ன? அசுப கிரகம். அந்த கிரகத்துக்கு செய்யும் பொழுது, அதுவும் சனீஸ்வர பகவான் தோஷகாரகன், அவருக்கு கொடுக்கணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்கள் தனக்கு பண்ண அந்த பிரசாதத்தை தானே வச்சுக்கிறார். தோஷம்லாம் நமக்கெல்லாம் கிடையாது. சனி பகவான்கிட்ட ஒரு கோவிலுக்கு போனேன், ரொம்ப பசி. குருக்கள் மாமா உள்ள இருந்த சனி பகவான் சன்னதி அர்ச்சனைலாம் நடந்தது. ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தார். ஒருத்தன் வாங்கவே இல்லைன்னு, சாமி சனி பகவான் எதை கொண்டு கொடுக்குற ஆயிடுவேனா? அவர் கைப்பட்டு கொண்டு கொடுத்தால் தோஷ நிவர்த்தி. நான் தான் சொன்னேன் இல்லையா, கோவில்ல இருக்கிற சிவாச்சாரியார்கள் பூஜை செய்பவர்கள் எல்லாம் சுவாமிக்கு யார்? அவர் பக்க பலமான பிஏ. ஆமா, அவர் 1000 கஷ்டப்பட்டு இருப்பார். அவர் ஒண்ணு விரும்பி அவர்கிட்ட போய் கேட்டார்னா கொடுப்பார். நம்பியாண்டார் நம்பி, உங்களுக்கு தெரியும், பெரிய சிவபக்தரா மாறினது எப்படி தெரியுமா? புள்ளியாட்டேந்த. அது ஒரு கதை. இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, 2வது தீப வழக்கு போடுவார்கள். இதெல்லாம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அர்ச்சனையை ஆத்துக்கத்துன்னு வரக்கூடாது, கை கால் அலம்பாம கோயிலுக்குள்ள போகக்கூடாது, கியூல நிற்கும் பொழுது சனீஸ்வரா சனீஸ்வரா சனி பகவானேன்னு சொல்லிட்டே இருக்கணும். ராமநாமத்துக்கு சமமானது சனி பகவான்.
பவனி வரார் இங்கே எங்கள் சனி பகவானே, துள்ளி துள்ளி ஆடி வரார் சனி பகவானே, துன்பமெல்லாம் தீர்த்திடுவாய் சனி பகவானே, ஆனந்தமாய் அருளிடுவார் சனி பகவானே. துள்ளி துள்ளி வரார் சனி பகவான். என்னைக்கு? மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு. அவர் எப்படி வருவார் தெரியுமா? ஒரு கிரகத்தில இருந்து இன்னொரு கிரகத்துக்கு வரும்பொழுதோ அவ்வளவு சந்தோஷமா வருவாராம். ரொம்ப சந்தோஷமா வருவார். அதனால்தான் ஆடி ஆடி வருவார், சந்தோஷமா வருவார். நமக்கெல்லாம் இங்க பீதி கிளம்பும், ஐயோ வரானே என் ஆளு வரானே வரானேன்னு. இந்த ஐயனார்ல ஒரு பாட்டு பாடுவார். இந்த கருப்பண்ண சுவாமியை பாடும்போது உக்ரமா தான் பாடணும். வரா வராங்கருப்பசாமி ஆடி ஆடி வருகிறான், வரா வராங்கருப்பசாமி அப்படின்னு பாடுறார். அது உச்சித காலமா ஊர்த்த காலமாக ஊர்த்த பாட்டாக திருத்திய காலத்துல வாசிக்கணும்னு சொல்லுவான். ரொம்ப துரித காலமா இருக்கும். அந்த பாட்டை பார்த்தேன்னா சேர்ல உட்காந்துருக்கலாம் ஆடுவான். என்ன உணர்ச்சி பூர்வமாக அந்த சங்கீதத்தை பாடும்பொழுது இந்த இடத்துல சொல்லணும். ஐயப்ப பக்தர் தாசர் வீரமணி தாசன்னா நிறைய அந்த ஐயப்பனை பத்தி பாடிட்டு இருக்கும்போது இந்த ஐயனாரை பத்தி பாடுவார், இந்த கருப்பண்ண சுவாமி எல்லாம் பாடுவார். இந்த கூட்டத்துல பார்த்தேன்னா எல்லாரும் சாமி ஆடுவா, மாலை போட்டுவலாம். அது என்ன அப்படின்னா அந்த சங்கீதத்தை பாடுறவருடைய குரல் வலிமை ஆகர்ஷணம் பண்ணுகிறது எல்லாரையும். அதே போல இந்த சனி பகவான் ஆடி ஆடி வருகிறார், ஆகர்ஷணமாக மக்கள்லாம் இந்த நடுங்கிறான். அதான் ஆடுறது. ஐயோ சனி பகவான் வரப்போறாரே வரப்போறாரே, என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற பீதியை கலப்புகிறார். இரண்டாவதாக கோவில்ல வழக்கேத்தணும். எல்லாரும் போங்க, சனி பகவான் கோவிலில் எள்ளு விளக்கு போட வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி அன்று காலையில இந்த சாயந்தரத்துக்குள்ள போயிட்டு வந்துடணும். இப்பிறவி கொடுத்த எம்பெருமான் எப்பிறவில் உன்னை காண்பேனோ. அடியார் பாடுறார், இப்பிறவி கொடுத்த எம்பெருமானை எப்பிறவில பார்க்கணும் கேட்டான் பாருங்க. இன்னும் பிறவி வேணுமா? வேண்டாம். சனி பகவானே பிறவி கடலை போக்குவார். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் கோவில்ல வழக்கேத்தணும். வழக்கின் அருமை என்ன? சுவாமி பிரகாசமா இருப்பாராம். ஆகா, என் குழந்தை எள்ளு விளக்கு ஏற்றிருக்கான், ஆனந்தம். ஒரு எள்ளுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? எள்ளு விளக்குனா என்ன கதை தெரியுமா உங்களுக்கு? ஏன் எள்ளு விளக்கு அந்த இடத்துல போடுறோம்? வெறும் நல்லெண்ணெய் ஊத்திட்டு வர வேண்டியதானே, ஒரு நெய் தீபம் போட வேண்டியதான். நெய்யெல்லாம் கிடையாது அங்க சனி பகவானுக்கு. எள்ளு முடிச்சு வழக்கு தான். எள்ளு நல்லெண்ணெயே ஊத்தி வழக்கு ஏற்றப்படாது, எள்ளு முடிச்சு என்னதான் ஊத்தணும். நல்ல அகல் தீபம் பெருசா வாங்கிங்க, எள்ளு முடிச்சு போட்டுக்குங்க, நல்லெண்ணெய ஊத்தி ஊற வைங்க, வச்சு ஏத்துங்க பார்ப்போம். 2 மணி நேரம் எரியும். இன்னொன்னு, இந்த தீபம் போடாமல் வரக்கூடாது. இரண்டாவதாக இந்த நெய் தீபம், இந்த எள்ளு விளக்கு ஏத்துறாங்கல்ல, பக்கத்துல ஒரு தீபம் எரியும். அதுல இருந்து தணல் எடுத்து எரிய வைக்க கூடாது. நீங்க தனியா தீப்பெட்டி வச்சுதான் ஏத்தணும். அடுத்த விளக்குல இருந்து ஏத்தாதீர்கள், மகா பாபம். அவனுடைய 7.5 சனி உங்களை பிடிக்கும், அவனுடைய அஷ்டம சனி உங்களை பிடிக்கும், அர்த்தாஷ்டம சனி உங்களை பிடிக்கும், கண்ட சனி உங்களை பிடிக்கும், பாத சனி பிடிக்கும். இந்த தீபத்துல மட்டும் சோம்பேறித்தனம் பண்ணப்படாது. ஒரு தீப்பெட்டி வாங்கிங்க, மிஞ்சி போனா 2 ரூபா. ஒரு தீப்பெட்டியை வாங்கி நம்ம வழக்கை எடுத்துட்டு போய் ஏத்தணும். நம்ம அப்பா ஏத்திருக்கார், அதுக்காரு ஏத்தலாமா? அந்த தீபத்துல இருந்த ஏத்தக்கூடாது. குடும்பத்தில் இருவர் அனைவரும் தனித்தனியாக ஏற்றுங்கள். ஒருத்தருக்கு பொங்கு சனியா இருக்கும், அப்பாவுக்கு பாத சனியா இருக்கும். அவரு ஏத்தும் போதே சொல்லுவார், சனியன நவுந்து நில்ல அப்படின்பர். அது என்ன காரணம்? அங்கேயே விளையாடுவார் சனி பகவான், வார்த்தையில விளையாடுவார். முதல்ல நாக்கில் வருவான் எம்பெருமான். சனி பகவான் எங்க முதல்ல பிடிப்பான் தெரியுமா? யாருக்கான்னு தெரியுமா? புராணம் என்ன சொல்கிறது? சனி பகவான் எங்க பிடிக்கிறார் தெரியுமா? நாக்குல வந்துருவார். உடம்புல கால்ல ஏறினானா நாக்குக்கு தான் வருவார் முதல்ல. யார் யாருக்குன்னு சொல்லட்டுமா? சத்யவான் சாவித்திரியில நாக்குல வந்தார், நலனுக்கு நாக்குல வந்தார். அடுத்தது யாருக்கு வந்தார்? ராவணேஸ்வனுக்கு நாக்குல வந்தார். நாக்கு இருக்கு பார்த்தீங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மீனராசி மேஷராசிலாம் சொல்ல போறேன். இந்த ராசியாதிபதிகள்லாம் ரொம்ப பாடாப்படுத்துவார்கள். வாக்குல அசாத்தியமான அசட்டு தைரியம், வாக்குறுதி கொடுப்பார்கள். கையெழுத்து போடக்கூடாது, பொய் கையெழுத்துலாம் போடக்கூடாது, மாட்டிப்பேல். சனி பகவான் இப்படிலாம் மாட்டி விடுவான்.
போலீஸ்காரை பார்த்து மிரட்டி பேசிட்டு இருப்பான். போலீஸ்காரனாலே நம்மளுக்கு காப்பாற்றக்கூடியவர்கள், அவரை போய் மிரட்டுவான். அப்ப அவர் என்ன பண்ணுவார், அவர் தான் சனி பகவான், ஒரு போடு போடுவான், உள்ள வாடாம்பா. யாரா இருந்தாலும் கவலைப்பட மாட்டார், நீதிமான். அதே போல அந்த வழக்கை மாத்தி ஏத்தக்கூடாது. அடுத்தது அபிஷேக பொருட்கள், ஏதான ஒரு பொருள் சிவபெருமா அந்த சனி பகவானுக்கு வாங்கி கொடுத்துடணும் அபிஷேகத்துக்குள்ள. அடுத்தது இதோட மிகப்பெரிய ஒண்ணு வாங்கி தரணும், அன்னதானம். கோவில்ல அன்னதானத்துக்கு ஒரு காசான கொடுத்துடணும். ஒரு மூட்டை அரிசி, 1 கிலோ பருப்பு, என்னென்ன சமையலுக்கு உண்டோ காய்கறிகள் அதெல்லாம் வாங்கி கொடுங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா மகா புண்ணியம், ஆனந்தமா இருப்பேன், வம்சங்கள் வளரும். அடுத்தது சுவாமி நான் கோவில்ல இதெல்லாம் பண்ணேன், எங்க வீட்டுல என்ன பண்றது? உன் வீட்டுல முதல்ல வாயை அடக்கி உட்காரணும். சனி பகவான் இப்ப ரிஷபராசிக்காரனுக்கு 11 லாபாதிபதியா உட்கார்ந்துக்க போறாரு. ரிஷபாதிகாரன் நல்லா இருக்கு, ஆத்துக்காருக்கு ரிஷபம், ஆத்துக்காருக்கு மேஷம். மேஷாதிபதி யாரு? விரையாதிபதி. லாபாதிபதி ரிஷபகாரன். இந்த மேஷக்காரன் ஆத்துக்கார் போய் சொல்லுவார் ஆத்துக்காரிட்ட, நான் இப்ப 40,000 ரூபாய்க்கு டிவி வாங்கலாம்னு சொல்லுவார். இவ சொல்லுவா, எதுக்கு வேண்டாத ஒரு செலவு அப்படின்பா. அப்ப என்ன ஆகுன்னா, மேஷாதிபதியா இருக்கக்கூடிய விரையாதிபதி அதிர்ந்து பேசுவான். லாபாதிபதியா இருக்கிறவன் அமைதியாடுவான். இவனை சொன்னா கேட்க மாட்டான், பட்டாதான் தெரியும் சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் இந்த மேஷாதிபதி ரிஷபாதிபதிட்ட அறிவுரை கேட்டால் லாபம் கிடைக்கும். லாபாதிபதி வச்சுக்கணும் நம்ம. சரி சாமி, நான் அடுத்தது என்ன செய்யணும்? வீட்டுல வாயை மூடின்னு இருக்கணும், அதிகமா கத்தக்கூடாது. வீட்டுல சண்டை சனி பகவானால வரும். இந்த சண்டை போடும்போது என்னென்ன வார்த்தைகள் தடிப்பா வரும் தெரியுமா? அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்தெல்லாம் ஞாபகமே வராது. ஆத்துக்காரி போய் அடிச்சுடுவான், இல்ல ஆத்துக்காரி ஆம்படையால் அடிச்சுடுவான், இல்ல குழந்தைகளை போய் கோபத்துல அடிச்சுடுவான். எங்க வராரு? சனி தாண்டவம் ஆடுவார் அங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு வழி இருக்கு. சனி பகவான் உங்க வீட்டை ஒரு பார்வை பார்க்கணும், நல்ல பார்வை பார்க்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணணும். யாருக்கு? கோவில்ல பண்றது வேற. பிச்சைக்காரனா இருக்கான் பாத்தீங்களா, சனி பயிற்சி அன்னைக்கு பிச்சைக்காரன் கிடைக்க மாட்டான். இந்த காக்கா கிடைக்காத ஊர்லாம் இருக்கும். அதே மாதிரி சனி பயிற்சி அன்னைக்கு பிச்சைக்காரங்கள்லாம் கிடைக்க மாட்டான். நீ அவனை பார்த்து ஏதானு சொல்லிட்ட 2.5 வருஷம் உன்கிட்ட உட்காந்துருவார் சனி பகவான். ஊனமுற்றோர்கள், கை கால் இல்லாம வண்டியில வருவா, ஆதரவு கொடுங்கள். அடுத்தது முதியோர்கள், அனாதை இல்லங்கள். சனி பயிற்சி அன்னைக்கு அங்க அன்னதானம் பண்ணணுங்க. துணியானு வாங்கி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு, வயசானவங்களுக்கு. சனி பயிற்சி அன்னைக்கு பாருங்களேன், சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பான். ஏன் பயப்படுறீங்க சனி பயிற்சின்னா? ஆனா இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா நல்ல அழுத்தி வைப்பார் காலை. அதனால இந்த அன்னதான வைபவத்தை செய்யுங்கள். யார் யாருக்கு சொல்லியிருக்கேன்? கோவில்ல சுவாமிக்கு அன்னதானம், சுவாமி முதல்ல சாப்பிடணும் இல்லையா? அடுத்தது கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள், அவருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுங்க. நீங்க சாப்பிட்டு எச்சையா கையில கொடுக்க கூடாது, மகா பாபம். 7.5 வருஷம் அழித்திடுவான் அவங்கள, 7.5 வருஷம் எழுந்துக்க முடியாது. அடுத்தது வாசல்ல இருக்க பிச்சைக்காரர்கள் யார் சொரூபம்? கார தத்துவமா இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ரூபங்கள். அவனுக்கு அக்லியா இருக்கணும், நல்ல செண்டை போட்டுன்னு நல்ல பேண்ட் எல்லாம் போட்டுன்னு பல 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 நீ அங்க போனா உனக்கு 7.5 நிக்கிறான்னு அர்த்தம். சனி பகவான் அவர்கிட்ட போனா அடங்கி போகணும். ஒருத்தர் என் கோயிலுக்கு வந்தார், நல்ல செயின் கீழ்லாம் போட்டெல்லாம் நின்னார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், மாமா கோச்சிக்காதீங்க, நீங்க ரொம்ப உண்மையா பகவான் உங்களுக்கு கோடி கோடியா கொடுத்துருக்கான். கோவிலுக்கு வரும் பொழுது சுவாமிகிட்ட நீங்க ஏழை தான், மனுஷாளுக்கு வேணா நீங்க கோடீஸ்வரன். சுவாமிகிட்ட வரும்போது அவருக்கு தகுந்தாப்புல வாங்க, அவருக்கு போட்டு அழகு பாருங்க அப்படின்னு. அடுத்த வாட்டி வரும்போது அவர் கையில ஒரு மோதிரம் கூட போடல கோவில்ல. சுவாமி நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை, அவர் கொடுத்த பொருள், அவருக்கு நேரம் நம்ம நிக்க வேண்டாம், அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு அப்படின்னு வந்தார். அவர் எல்லா கோயிலுக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்க. அவன் கொடுக்கிறான், இவன் செய்கிறான்.
சில பேருக்கு நிறைய கொடுப்பான், அவன் பாக்ஸ்ல வச்சுட்டு இருப்பான் இரும்பு பெட்டியில. ஒரு நாளைக்கு திருட வந்து எடுத்துன்னு போயிடுவான். அது ஒரு 7.5 சனி. அவ்வளவுதான், காணப்படும். பிரயோஜனமே இல்லாம போயிடும். தர்மத்தை செய்யுங்கள். தர்ம பிரபு வருகிறார், தர்மவான் வருகிறார், தர்மசீலன் வருகிறார். மார்ச் 6ஆம் தேதி வருகிறார் எம்பெருமான் தர்மசீலன், தர்ம பிரபு, ராஜாதி ராஜன், எல்லோரையும் ஆட்டிப்படக்கூடிய வள்ளல் பெருமான் சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக அன்பர்களே, பயந்து விடாதீர்கள், தர்மமாக இருங்கள். உங்களை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்க ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, கண்ட சனியாக இருந்தாலும் சரி, மரண சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமாதிபதி அஷ்டம சனி யாராக இருந்தாலும் அவர் பாதத்திலே சரணாகதியாகுங்கள், உங்களை காப்பாற்றுவார். இது உண்மை. எப்படி நடந்தது? சத்யவான் சாவித்திரிக்கு வந்தார், போராடி வாங்கிட்டு வந்தார். ஏன் தெரியுமா சனி பகவான் ஒதுங்கினார்? அவ என்ன பதிவிரதை, பயப்படுறார் சனி பகவான் அவள்கிட்ட போறதுக்கு. அவ பதிவிரதடா அப்படின்னு. சரி, செய்யக்கூடியவை என்னென்ன? சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி 1ஆம் தேதியே நீங்க கோயில புக் பண்ணணும். எல்லாரும் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுங்க கோவிலுக்கு. அதை விட மிக புண்ணியமான விஷயம் என்ன தெரியுமா? நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் கோவிலுக்கு. திரி, தீப்பெட்டி, வழக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அடுத்தது காய்கறிகள், அன்னதானத்திற்கு, ஹோமத்துக்கு நெய்கள், சுவாமி அபிஷேகத்துக்கு பால், தயிர், இளநீ வாங்கி கொடுத்தா அப்படி சந்தோஷப்படுவார் சனி பகவான். குளிர்ச்சியா இருக்கணுமா அவருக்கு. அவர் என்ன எப்போதுமே டென்ஷன்லயே இருக்கக்கூடிய மனுஷன். அவரை குளிர்ச்சி பண்ணணும்னா இதெல்லாம் கொடுக்கணும். நீர்மோர் பானகம் கொடுங்கள், வெளியில அன்னதானம் பண்ணுங்கள். இந்த 63 பார்த்தேன்னா சென்னை மாநகரத்துல மயிலாப்பூர்ல அன்னதானம் பொங்கி வழியும். அதே மாதிரி எல்லா கோவிலும் திருவிழான்னா ஒவ்வொரு ஊர்லயும் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனா அந்த சனி பயிற்சியில யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னதான பிரபுக்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், அன்னதானம் பண்ணுங்கள். மக்களுக்கு வாசல்ல வச்சு அன்னதானம் பண்ணுங்க. அறக்கட்டளை இந்த தர்மஸ்தாபனம் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, எல்லோரும் சேர்ந்து மகா சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி தங்கள் ஊர்களில் இருக்கும் ஆலயங்களில் வெளியிலே நின்று அன்னதானம் செய்யுங்கள். மிகப்பெரிய பலனை கொடுக்கும். கிராமம் நல்லா இருக்கும். கிராமத்துல வாரத்துல ஒரு டெத்து விழுந்துட்டே இருக்கும்பா. சாமி, போன வாரம் அந்த தெருல, இந்த வாரம் இந்த தெருல, இன்னைக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, எங்க ஊர்ல சாமியோட அனுகிரகமே இல்லை. சனி பயிற்சியில் அன்னதானம் பண்ணுங்க சார். சனி பகவான் தர்மராஜாலாம் அப்படியே சந்தோஷப்படுவார். கிராமம் செழிப்பாக இருக்கும். இதே போல சுவாமிக்கு அன்னதானம் செய்யுங்கள். கோவில்ல போய் நம்ம தரிசனம் பண்றோம். அங்க என்ன பண்ணா, வாசல்ல இருக்க பிச்சைக்காரனுக்கு நம்ம காசு போட்டு வரணும். என்னதான் சாப்பாடே வாங்கி கொடுத்தாலும் பசி தீருமே தவிர அவனுக்கு நாளைக்கு செலவுக்கு நம்ம கொடுக்கணும். 10 ரூபா பணம் போடாம வராதீங்க. தண்ணி, வாட்டர் கேன்லாம் வாங்கி கொடுங்க. தாக சாந்தி, நீர்மோர் பானகம் கொடுங்கள். வஸ்திரதானம் பண்ணுங்கள். தரித்திரம் போகும். ஆத்துல என்ன வஸ்திரம்னா வாங்கி தரலாம். லேடிஸுக்கு புடவை கூட வாங்கி கொடுக்கலாம். தரித்திரங்கள் போகும். சாமி நான் வாங்குறேனே, அது தோஷம் எனக்கு வராது. வாங்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கொடுக்கிறார் சனி பகவான், வாங்கி செல். அதே போல நம்மளும் வாங்கி கொடுக்கணும். இரண்டாவதாக ஆலயங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் திருவிழால போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அங்கேயே இலைய போட்டு வராதிங்க. ஓரமா போடுங்க. சனி பகவான் வாட்ச் பண்ணுவார். அவருக்கு நிறைய பிஏ இருக்கான். கண்ட சனி பிஏ, அஷ்டமாதிபதி, சப்தமாதிபதி எல்லாரும் அங்க சூழ்ந்து இருக்கான். அப்படியே சனி பகவான் ராவணன் மாதிரி 10 தலை மாதிரி அவருக்கு 1000 தலைகளை உருவாக்கிடுவார். யார் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருப்பார். அங்கேயே போடுவார். நல்லது பண்ணணும், நிறைய செய்யுங்கள். சுவாமிக்கு நீல புஷ்பமாக வாங்கி சாத்துங்கள். வாசனாதி மதுக்கொழுந்து, மரு, தாமரைகள், வாசனாதி திரவியங்கள், ஜவ்வாது, அத்தர், புனுகு எல்லாம் கொண்டு கொடுங்க. சுவாமிக்கு சாத்துவா. சுவாமி கம 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 கமன்னு வாசனையா இருப்பார். ஆனந்தமா இருப்பார். ஆனந்த கோலாகலத்திலே எம்பெருமான் மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக நேயர்களே, பயந்து விடாதீர்கள். சந்தோஷமாக கோவிலுக்கு செல்லுங்கள். எனக்கு ஜென்ம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அஷ்டம சனி, பாத சனி, ஆயுள் சனி பகவான். பயப்படாம போங்க.
நீங்க போக போக உங்களை கூப்பிடுவான் கிட்டக்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, போக முடியல அப்படின்னா மனசார நினைங்க, சாமி எனக்கு 2 கால் இல்லை, எப்படி நான் போறது, எனக்கு வயதாயிடுத்து, நான் என்ன பண்றது? நான் சொல்ற மந்திரத்தை வீட்டுல உட்கார்ந்து சொல்லுங்க. ஓம் சம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சம் சனீஸ்வராய நமஹ. தைரியமா சொல்லுங்க. சாமி என்னை சாந்தி வரல. சனீஸ்வரா போற்றி, காதவாகனா போற்றி, அனந்தா போற்றி, சிவஸ்வரூபா போற்றி. இப்படி நினைக்கணும். இந்த சிவ பூஜை பண்றவங்க எல்லாம் சனி பயிற்சி அன்னைக்கு சிவபெருமானை நன்றாக பூஜியுங்கள். அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியில ஆனந்தமா எல்லோரும் மார்ச் 6ஆம் தேதி எம்பெருமான் அப்படியே ஆனந்த கோலாகலத்தை எப்படி வர்றார் தெரியுமா? கடகடவன பரி முழங்க ஓடி வருகிறார், கொட்டு வாத்திய முழங்க முழங்க ஓடி வருகிறார், துன்பமெல்லாம் தீர்த்திடவே ஓடி வருகிறார். இத்தருணங்காத்திடுவார் சனி பகவானே, சனி பகவானே, எங்கள் சனி பகவானே, எங்களையும் காத்திடுவார் சனி பகவானே. சனி பகவான் மூர்த்திக்கு